இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 10th லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் அடிக்கடி 3 மார்க்கில் கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மார்கன்ஸ் தியரம். இப்போ டி மார்கன்ஸ் தியரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 தியரம் இருக்குது. இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தியரம் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா a plus b whole bar. a plus b whole bar. இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி பார் போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ளிமெண்ட். அப்போ a plus b காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்னது? a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட். a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா a plus b அப்படின்னா என்ன அப்படின்னா நார் கேட். a plus b என்னென்னா நார் கேட்டு. அப்போது a plus b அப்படிங்கிறது 6, அதுக்கு ஹோல் பார் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நார் கேட். இது வந்து என்ன அப்படின்னா a டாட் b அப்படின்னா அண்ட் கேட்டு. இங்கே நம்ம இண்டிவிஜுவலாக என்ன பண்ணிக்கோன்னா ஏக்கு தனியாக பார் எடுத்துருக்கோம், பிக்கு தனியாக பார். அப்போ என்ன அர்த்தம்னா இது என்ன சொல்கிறாங்க? a காம்ப்ளிமெண்ட் டாட் b காம்ப்ளிமெண்ட். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பபிள்டு அண்ட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பபிள்டு அண்ட் கேட். அப்போ இது என்ன? நார் கேட் ஈக்குவல் டு இது என்னென்னா பபிள்டு அண்ட் கேட். பபிள்டு அண்ட் கேட். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு தியரத்தில். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. a ப்ளஸ் b ஹோல் பார். அப்போதைக்கு நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? a ப்ளஸ் b தானே. அப்போ என்ன போடணும்னா ஆர் கேட் போட்டுக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா ஆர் கேட். இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா இன்புட் கொடுக்க போகிறோம். ஏங்கிற இன்புட், பிங்கிற இன்புட் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? a ப்ளஸ் b. இப்போ நமக்கு என்ன வேணும்? a ப்ளஸ் b வேணும். a ப்ளஸ் b நமக்கு தேவையில்லை. நமக்கு எதுதான் வேணும்? a ப்ளஸ் b ஹோல் பார் தான் வேணும். a ப்ளஸ் b ஹோல் பார். அப்போ எப்போவுமே இந்த ஹோல் பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாட் கேட், அதாவது பபிள்ஸ் வந்து நம்ம எங்கே போடணும் அப்படின்னா எங்கே தான் போடணும்? அவுட்புட்டில் போடணும். எங்கே போடணும்? அவுட்புட். அப்போ இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹோல் பார் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஹோல் பார். அதாவது ஃபஸ்ட்டு ஆர் கேட் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கும்? a ப்ளஸ் b கிடச்சிருக்கும். அப்போது ரெண்டையும் ஆர் கேட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏயும் பியும் ஆட் பண்ணி இங்கே கொண்டு வரும். சரி, ஆர் கேட்னா என்ன அர்த்தம்? அடிஷன் தான். அப்போது கொடுக்குற இன்புட் ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து என்ன அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பபுள்ஸ்னால் என்னென்னா நாட் கேட். அப்போ நாட் கேட் கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்புட் என்ன ஆகும்? அப்படியே இன்வெர்ட்டடாக கிடைக்கும். அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆகி கிடைக்கும். சரிங்களா? அப்போது அவுட்புட் என்ன கிடச்சி? a ப்ளஸ் b. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதாவது அந்த அவுட்புட்லேருந்து நாட் கேட் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே ஹோல் பார் கிடைக்கும். அதாவது அவுட்புட்டில் பபுள்ஸ் போட்டிங்கன்னா, அதாவது நாட் கேட் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் பார் கிடைக்கும். சரிங்களா? இப்போது செகண்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா a பார் டாட் b பார் கொடுத்துருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவலாக வரும்போது இதுக்கு எப்படி டயக்ராம் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த பார்லாம் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? a டாட் b அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. a டாட் பிங்கிறது என்ன அப்படின்னா அண்டு கேட்டு. அண்டு கேட் வந்து எப்படி போடுவோம்னா இந்த மாதிரி தான் போடுவோம். கேபிட்டல் டி மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போது இன்புட் a, இன்புட் b. இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு a டாட் b. a டாட் b. அப்போது ஆர் கேட்னா அடிஷன், அண்டு கேட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்போது ஏங்கிற இன்புட் கொடுக்குறோம், பிங்கிற இன்புட் கொடுக்குறோம். அப்போ ரெண்டுமே என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகி கிடைக்கும். சரிங்களா?
எதுவுமே நம்ம வந்து இங்கே என்ன பண்ணல, பபுள்ஸ் கொடுக்கவே இல்லை, அதாவது நாட் கேட் வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. ஹோல் பார் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும், பபுள்ஸை அவுட்புட்டில். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்னது ஏ பார் டாட் பி பார் அப்படி வந்துச்சுன்னா நம்ம நாட் கேட் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது, இன்புட்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம இன்புட் என்ன கொடுப்போம், ஏன்னு கொடுப்போம், அது அப்படி என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட் ஆகி கிடைக்கும். அதே பின்னு கொடுப்போம், பி என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட் ஆகி இன்புட்டாக போகும். அப்போது ஏ பார் பி பார் அது ரெண்டு என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இண்டிவிஜுவலாக பார் வேணும்னா நம்ம எங்கே போடணும், இன்புட்டில் வந்து இந்த பபுள்ஸ் போடணும். பபுள்ஸ்னால் என்ன அப்படின்னா நாட் கேட், அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படி என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த இது பதம். இதுதான் எதோட சர்க்யூட் டயக்ராம்னா ஏ பார் டாட் பி பாரோட சர்க்யூட் டயக்ராம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இதோட டேபிள் காலம் பார்த்துடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு நம்ம 0 எடுத்துக்க போகிறோம், பிக்கும் நம்ம என்ன எடுக்க போகிறோம் 0. அடுத்து ஏக்கு என்ன எடுக்க போகிறோன்னா 1, பிக்கு வந்து 0. அடுத்து ஏக்கு 0, பிக்கு 1. அடுத்து ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம் 1 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கலாம், அதாவது இந்த டயக்ராம். இதில் என்ன கொடுக்க போகிறோம், ஏ 0 பியும் 0ன்னு கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 0 + 0 0, 0 + 0 0. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் பார் தானே. அப்போ என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பிக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது, அதாவது இங்கே 0 வந்துச்சுன்னா அங்கே என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். 0 வச்சுட்டு என்ன கிடைக்கும் 1. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதை முடிச்சுக்கலாம், அடுத்து அதுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + 0, அதாவது ஏ ப்ளஸ் பி தானே. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போது 1 + 0 என்ன கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். சரிங்களா? என்ன கிடைக்கும் 1. அப்போது ஏ ப்ளஸ் பிக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு 1 கிடச்சிருக்கு. இது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 0, என்ன கிடைக்கும் 0. அப்போ 1 0 இருந்தால் 1ன்னு கிடைக்கும், 1 இருந்தால் 0ன்னு கிடைக்கும். புரியுங்களா? அதாவது இன்வெர்டட் ஆகி கிடைக்கும். அப்படியே இன்வெர்டட் என்ன அர்த்தம், இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே என்ன ஆகும் தலைகீழாக கிடைக்கும். அடுத்து இங்கே 0 + 1 என்ன கிடைக்கும் 1. ஓகேங்களா? ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். அடுத்து இங்கே என்ன கிடைச்சிருக்கு அவுட்புட்டு 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். என்ன கிடைக்கும் 0. அடுத்து 1 + 1 அது என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும் 1. இதெல்லாம் என்னென்னா பைனரி அடிஷன். என்ன அடிஷன், பைனரி அடிஷனில் இதுதான் கிடைக்கும். அப்போது உங்கள் அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னா ஏ ப்ளஸ் பி 1 கிடச்சிருக்கு. அப்போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன 0, காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 0. ஓகேங்களா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்தாச்சு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ பார் டாட் பி பார், ஏ பார் டாட் பி பார். ஃபஸ்ட்டு ஏ பார்னால் என்ன அப்படின்னா ஏங்கிறது என்னன்னா செகண்ட் டயக்ராம் என்ன கொடுக்க போகிறோன்னா இன்புட் ஏன்னு கொடுப்போம். அது என்னாகும் இன்வெர்டட் ஆகி உள்ளே போகும், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆகி உள்ளே போகும். காம்ப்ளிமெண்ட் ஆகி உள்ளே போகும். அப்போ இங்கே 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0வோட காம்ப்ளிமெண்ட் என்ன 1. சரிங்களா? அடுத்து பிக்கு என்ன கொடுக்க போகிறோம் 0, இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன 1. அப்போது 1.1 1, ஏன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டில் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 × 1 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஏ வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படி இன்வெர்டடாக கிடைக்கும்ல. அப்போ உங்கள் 1 கொடுத்தா என்ன கிடைக்குங்க 0 கிடைக்கும். இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். அப்போது 0 × 1 0 தான் கிடைக்கும். 0 × 1 என்ன கிடைக்கும் 0. அடுத்து இங்கே 0 கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். இங்கே 1 கொடுத்துருக்காங்களா, அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன 0. அப்போது 1 × 0
0. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1, அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் 0. இங்கே 1 கொடுத்துருக்காங்க, அதோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 0. இப்போ 0 × 0 0, 0 × 0 0. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் a + b ஹோல் பாரும் a பார் டாட் b பார், இதோட அவுட்புட் எப்படி கிடச்சிருக்கும்? ரெண்டும் சேமாக கிடச்சிருக்கும். 1 0 0 0 1 0 0 0. அப்படி இல்லை அப்படின்னா அது ரெண்டும் ஈவனாக வரல அப்படின்னா நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ நம்ம அதை கரெக்டாக போட்டிருக்கிறத வச்சு கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா a + b ஹோல் பாரும் a பார் டாட் b பாரும் எப்படி இருக்கும்? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு என்னவாக இருக்கும்? ஈக்குவல். அதை தான் அங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது என்ன தியரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் தியரம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் தியரம் பார்க்க போகிறோம். செகண்ட் தியரத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா a டாட் b, அதாவது அண்டு கேட். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோம். அண்டு கேட்டுக்கு என்ன எடுக்க போகிறோம்? காம்ப்ளிமெண்ட். இங்கே என்ன அப்படின்னா a காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் p காம்ப்ளிமெண்ட், a காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் p காம்ப்ளிமெண்ட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a டாட் b என்ன? அண்டு கேட். a டாட் b என்ன? அண்டு கேட். அது ஹோல் பார் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா NAND கேட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? NAND கேட். இந்த NAND கேட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பபிள்டு ஆர் கேட். ஏன்னா a + bங்கிறதுன்னு ஆர் கேட்டு. இங்கே என்ன வந்திருக்கு? இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்திருக்கா? அது அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பபிள்டு ஆர் கேட். இப்போது ரெண்டு என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். எது ஈக்குவல்னா இந்த NAND கேட்டும் பபிள்டு ஆர் கேட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு a டாட் b ஹோல் பாருக்கு என்ன பண்ணிடலாம்? சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு a டாட் b தானே. அப்போ a டாட் bனா என்ன போடணும்? சர்க்யூட் டயக்ராம் அண்டு கேட்டோட சர்க்யூட் டயக்ராம் போடணும். அண்டு கேட்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்புட் என்ன கொடுக்கணும்? a b. சரிங்களா? இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்? y = a டாட் b அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன வந்திருக்கு? ஹோல் பார் வந்திருக்கா? ஹோல் பார்னு எங்கே போடணும்? அவுட்புட். பபிள்ஸ் எங்கே போடணும்? அவுட்புட்டில் தான் போடணும். பபிள்ஸ் எங்கே போடணும்? அவுட்புட். இந்த பபிள்ஸ் என்னவா ஆகிட்டாகும்னு சொல்லியிருக்கேன்? நாட் கேட்டாக ஆகிட்டாகும். என்னவா ஆகிட்டாகும்? நாட் கேட். அப்போது இங்கே என்ன வரும்? அவுட்புட் ஃபஸ்ட் என்ன கிடைக்கும்? a டாட் பின்னு கிடைக்கும். இங்கே அவுட்புட் வந்து நீங்கள் நாட் கேட்டை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா a டாட் b ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். a டாட் b ஹோல் பார். புரியுங்களா? எப்போவுமே ஹோல் பார் வச்சு தான் அவுட்புட்டில் தான் பபிள்ஸ் போடணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a + bங்கிறது என்னென்னா ஆர் கேட். a + bங்கிறது என்னென்னா ஆர் கேட். இப்போது இன்புட் என்ன கொடுக்க போகிறோம்? a, அவுட்புட் ab அப்படிங்கிறது இன்புட் கொடுக்க போகிறோம். இப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா y = a + b அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணல? நாட் கேட், அதாவது பபிள்ஸ் எங்கேயுமே நம்ம கொடுக்காதனால அவுட்புட் என்ன கிடைக்கும்? y = a + b அப்படின்னா கிடைக்கும். ஆனால் நமக்கு a + b அப்படின்னு வேணுமா? நமக்கு என்ன தான் வேணும்? a பார் ப்ளஸ் b பார், அதாவது a காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் b காம்ப்ளிமெண்ட்னு தான் வேணும். எப்போவுமே ஹோல் பார் வந்தால் அவுட்புட்டு. இண்டிவிஜுவலாக வந்துச்சுன்னா எங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன்? எங்கே போடணும்? இன்புட்டில் வந்து பபிள்ஸ் போடணும். அதாவது இன்புட்டில் வந்து என்ன பண்ணணும்? நாட் கேட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன ஆகும்? ஏன்னு கொடுத்தோம்னா உள்ளே போகும் எப்படி போகும்? இன்வெர்டட் ஆகி போகும், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆகி போகும். அப்போது ஏன்னு கொடுத்தோம்னா இங்கே நாட் கேட் கனெக்ட் பண்ணும்போது அப்படியே இன்வெர்ட் ஆகி போகும். அப்போ ஏன்னு கொடுத்தா a பார், பின்னு கொடுத்தா b பார். இப்போது ஆர் கேட் என்ன பண்ணும்? ரெண்டையும் ஆட் பண்ணும். இப்போது a பார் + b பார் அப்படின்னு கிடைக்கும். a பார் + b பார்னு கிடைக்கும்.
புரியுதுங்களா? அப்போது எப்போவுமே ஹோல் பார் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவுட்புட்டில் வந்து பபிள்ஸ் போடணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்புட்லேயே நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இதோட டேபிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ டேபிள்ஸ் பார்த்துடலாம். இப்போது எங்கேன்னு கொடுக்க போகிறோன்னா ஏக்கு இன்புட் வந்து 0, பிக்கும் 0, அடுத்து ஏக்கு 1, பிக்கு 0, அடுத்து ஏக்கு 0, பிக்கு 1, ஏவும் 1, பியும் 1. இதை தான் நம்ம என்ன இன்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஏ டாட் பின்னு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ஏ டாட் பி. ஏ டாட் பின்னு என்ன அர்த்தம்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 0 × 0 0, 0 × 0 0. அப்போது இங்கே நமக்கு என்ன வேணும்? ஏ டாட் பி ஹோல் பார். ஹோல் பார்னு என்ன அர்த்தம்னா இங்கே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே என்ன ஆகும்? காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். காம்ப்ளிமெண்ட் என்ன? அப்படியே இன்வெர்டட் ஆகி கிடைக்கும். இங்கே 0 கொடுத்தா இங்கே 1ன்னு கிடைக்கும். 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 1. புரியுதுங்களா? அதே 1 கொடுத்தா 0ன்னு போகும். ஆனால் இங்கே நம்ம என்ன தான் வந்திருக்கு? அவுட்புட் வந்து 0ன்னு வந்திருக்கு. அதோட காம்ப்ளிமெண்ட்டு தான் என்ன அப்படின்னா 1. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா 1 × 0. 1ஓட என்ன பண்ண போகிறோம்? 0 மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 0ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0. இப்போது 1 × 0 0. இப்போ 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? 0 × 1. அப்போ என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இப்போ 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. அடுத்து 1 × 1 1. 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 0. 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 0. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது இங்கே 0 கொடுத்துருக்காங்க. இங்கே பார் போட்டால் என்ன அர்த்தம்? காம்ப்ளிமெண்ட். அப்போது ஏங்கிறது என்னென்னா இன்புட்டு. புரியுங்களா? இப்போது 0 கொடுத்தோம்னா அது காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 1. 0ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. அடுத்து பி. இன்புட் 0வாக கொடுக்குறோம். அது என்னவாகும்? பி பார்னு கிடைக்கும். அப்போது இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா 1. சொல்கிறது புரியுதா? இங்கே பார் போட்டதுனால கொடுக்குற இன்புட் என்ன ஆகும்? அப்படியே இன்வெர்டட் ஆகும். அப்போ 0ன்னு கொடுத்தீங்கன்னா 1. ஏன் 1ன்னு மாறுது அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம்? ஏ பார். அப்போது ஏவோட காம்ப்ளிமெண்ட். அப்போது உங்கள் 0 கொடுத்தா 1ன்னு கிடைக்கும். 1ன்னு கொடுத்தீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 0 0 கொடுத்துக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? 1 1ன்னு மாறிடுச்சு. அப்போ 1 இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ப்ளஸ் தானே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ 1 + 1 1. 1 + 1 1. ஓகேங்களா? அடுத்து இங்கே 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்? அதோட காம்ப்ளிமெண்ட் 0ங்கிற என்ன கொடுத்துருக்கோம்? 1. அப்போ 1 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 0. இங்கே 0 கொடுத்துருக்காங்க. அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. இங்கே 1 கொடுத்தா இங்கே என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இங்கே 0 கொடுத்தா 1ன்னு கிடைக்கும். ஏன் அப்படி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தங்க? ஏல பார் போட்டிருக்காங்க, பிலையும் பார் போட்டிருக்காங்க. அப்போ கொடுக்குறது என்ன ஆகும்னா அப்படியே என்ன ஆகும்? காம்ப்ளிமெண்ட்டாக மாறும். சரிங்களா? அப்போ 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1. இப்போது 0 + 1 1. 0 + 1 1. அடுத்து இங்கே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 0. இப்போது 1 + 0 1. 1 + 0 = 1. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா 0. இங்கே 1 தான் கொடுத்துருக்காங்க. 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 0. இப்போது 0 + 0 0. ஓகேங்களா? இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. A டாட் பி ஹோல் பார் A பார் ப்ளஸ் B பார் ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். 1 1 1 0 1 1 1 0. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அப்படி உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கல அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி என்ன பண்ணுறாங்க? 3 மார்க்கில் கேட்குறாங்க. இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.